இந்திய கிரிக்கெட் அணி சச்சின் டெண்டுல்கர் மற்றும் டிராவிட் போன்ற வீரர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று இங்கிலாந்தின் முன்னாள் வீரரும் வர்ணனையாளருமான டேவிட் லாய்ட் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய அணியில் அங்கம் பெற்றிருக்கும் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் தற்போது வலுவிழந்துள்ளார்கள். அவர்களுக்கு வயதாகிவிட்டது. எனவே இந்திய அணி புதிய வீரர்களுக்கு இடம் கொடுத்து அவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று டேவிட் லாய்ட் குறிப்பிட்டிருக்கிறார். வெளிநாடுகளை பொறுத்தவரையில் விராட் கோலி சிறப்பாக செயற்படக்கூடியவர் என்றாலும் அவர் கடந்த ஆஸ்திரேலிய போட்டி தமது திறமையை காண்பிக்க தவறியிருக்கிறார். இந்த நிலையில் எதிர்வரும் ஜூன் மாதத்தில் இந்திய அணி இங்கிலாந்துக்கு சென்று 5 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடவிருக்கிறது. இதன் போது இந்திய அணி வலுவான ஒரு அணியாக செல்ல வேண்டும். அவ்வாறெனில் விராட் கோலி அதற்கான பொருத்தமான ஆளாக இருக்க மாட்டார். அவரை எவ்வாறு ஆட்டமிழக்க செய்வது என்பதை இங்கிலாந்து அணி புரிந்து வைத்திருக்கிறது. எனவே இந்திய அணியை பொறுத்தவரையில் மீண்டும் ஒரு சச்சின் டெண்டுல்கர், மீண்டும் ஒரு டிராவிட் ஆகியோர் அணியில் சேர்க்கப்பட வேண்டும் என்றும் அவர்களை போன்ற திறமையானவர்களை இந்திய அணி உள்வாங்க வேண்டும் என்றும் டேவிட் லாய்ட் குறிப்பிட்டிருக்கிறார். ஆஸ்திரேலியாவில் இந்திய அணி படுதோல்வி கண்டதன் பின்னர் இந்திய அணி தொடர்பில் தற்போது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை கடுமையான விதிகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக வீரர்களின் மனைவிமார் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது குறைந்த காலங்களுக்கு மாத்திரமே வீரர்களுடன் தங்க முடியும் என்ற கட்டுப்பாட்டை ஏற்கனவே இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அறிவித்திருக்கிறது. அத்துடன் ராகுல் ஆஸ்திரேலிய தொடருக்கு பின்னர் தமக்கு ஓய்வு வேண்டும் என்று அறிவித்திருந்த நிலையில் முன்னதாக அந்த வேண்டுகோளுக்கு இணக்கம் தெரிவித்த இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தற்போது அந்த இணக்கத்தை திரும்ப பெற்றிருக்கிறது. ராகுல் எதிர்வரும் 22ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்க வேண்டும் என்று தற்போது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அறிவுறுத்தியிருக்கிறது. அதே போல ஆஸ்திரேலிய ஆட்டத்துக்கு பின்னர் ஓய்வை கோரியிருந்த எவருக்கும் ஓய்வை வழங்கப் போவதில்லை என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்திருக்கிறது. இதில் குறிப்பாக ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோரும் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் பும்ராவுக்கு மாத்திரம் இந்த போட்டியில் ஓய்வு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான போட்டியின் போது காயமடைந்திருப்பதால் அவருக்கு இந்த ஓய்வு வழங்கப்பட்டிருக்கிறது. எனினும் அவர் சாம்பியன்ஸ் கிண்ண போட்டிகளில் பங்கேற்க முடியுமா என்பது தொடர்பாக தற்போது மருத்துவர்களுடன் ஆராய்வுகள் இடம்பெற்று வருவதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்திருக்கிறது.